திருச்சிற்றம்பலம். ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்புகண் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லையினும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் அருள்மிகு கமலவனார் சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஞான வேள்வியாகிய திருவாசகத்தில் போற்றி திருவகவலை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. போற்றி திருவகவலிலே பெருமானுக்கு போற்றி சொல்லுகின்றார். போற்றி என்பது வணக்கம், வணங்குகிறேன் என்று குறிப்பிடப்படுவது. அப்படி பெருமானை வணங்கியும் வணக்கம் செலுத்தியும் அவருடைய பல்வேறு துதிகளை எடுத்து பேசுகின்ற இந்த ஒரு தொகுப்பு போற்றி திருவகவல். ஆனாலும் கூட ஈசனை போற்றி என்று சொல்லுவது அத்துணை சுலபம் அல்ல. ஈசனுக்கு போற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எத்தனையோ விதமான அந்த நிலைகளை கடந்து வந்திருக்க வேண்டும். அதைத்தான் குறிப்பிடுகிறார். போற்றி என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஈசனுக்கு போற்றி, ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் நினைக்கிறோம் நமக்கு சொல்ல முடியுது சொல்கிறோன்ட்டு நினைக்கிறோம். ஆனால் அது சொல்லுவதற்கு எத்தனை தடைகளை கடந்து வந்திருக்கிறோம் என்று சுவாமி சொல்லுகிறார். நமக்கு தெரியாது, அந்த தடைகளை கடந்து வந்ததும் தெரியாது. இப்பொழுது நாம் போற்றி சொல்லுகின்ற அந்த நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் அது எத்துணை அரியது, எத்துணை பெரியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதோடு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் போற்றி சொல்லிவிட வேண்டும். எப்பொழுதெல்லாம் நமக்கு அந்த சந்தர்ப்பம் கிட்டுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஈசனுக்கு போற்றி சொல்லிவிட வேண்டும் என்று மணிவாசக பெருமான் வலியுறுத்துகின்றார். ஆகையினாலே இந்த போற்றி திரு அகவல் என்பது மானுட பேருக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். அந்த வரம் வாய்த்தல் என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல. போற்றி சொல்ல வேண்டும் என்று எண்ணினால் உடனே போற்றி சொல்லிவிட முடியாது. பலரும் சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுவதற்கு நாக்கு இருக்கிறது, கண் இருக்கிறது, நூல் இருக்கிறது, ஆனால் பக்குவம் இல்லை. அந்த பக்குவம் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் போற்றி சொல்வதில்லை. ஆகையினாலே இந்த பக்குவம் எவ்வாறு வாய்த்தது
என்று சொல்லுகிறார். அப்படி இந்த பக்குவம் வாய்த்த அந்த நிலையில் நாம் போற்றி சொல்வது எத்துணை தூரம் அது பெருமை உடையது, பலன் தருவது என்று அதனை குறிப்பிடுகின்றார். ஆகையினாலே தான் நாம் தினந்தோறும் பெருமானுக்கு போற்றி சொல்ல வேண்டும். போற்றி சொல்லுவதற்கு தனியாக இல்லை என்று சொன்னாலும் போற்றி திருத்தாண்டகமாவது சொல்லிவிட வேண்டும். அதற்காகவே அமைச்சிருக்கிறார் போற்றி திருத்தாண்டகம் இல்லையா, சாமி அமைச்சிருக்கிறார். அதில் வெறும் போற்றி தான் சொல்லி இருக்கிறார். கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கழடணிந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்களுக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி, அல்லலறு தடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்தம் புறம் எரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி என்று திருமூலட்டானேஸ்வரருக்கு போற்றி திருத்தாண்டகம் செய்திருக்கிறார். ஆகையினாலே இந்த போற்றி சொல்லுவதை நாம் அன்றாடம் நம்முடைய வழிபாட்டிலே சொல்லி வழிபட்டு பெருமானுடைய கருணையை பெற வேண்டும். எனவே வழிபாடு என்பதே போற்றி சொல்வது தான். அதில் உள்ளம் தோய்ந்து உருகி கண்களிலே கண்ணீர் ததும்ப பெருமானுக்கு போற்றி சொல்லுவது வழிபாடாக அமைகிறது. ஆகையினாலே அந்த போற்றியை இங்கே சொல்லுகிற பொழுது ஒரு போற்றி சொல்லுவதற்கு எத்தனை தூரம் தடைகளை கடந்து வந்திருக்கிறோம் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி சொல்லுகிற பொழுது இந்த உலகிலே நான்முகன் முதலா வானவர் தொழுதழ ஈரடியாலே மூலக அளந்து நால் திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமால் என்று அடிமுடி அறியும் ஆதரவதனில் கடுமுரண் ஏனம் ஆகி முன் கலந்து ஏழு தலம் உருவ இடந்து பின் எய்த்து ஊழி முதல்வ சயசய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள் வழுத்துதற்கு எளிதாய் வார்கடல் உலகில் யானை முதலா எறும்பு ஈராய ஊடமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈடமில் கிருமிச் செருவினில் பிழைத்தும் ஒரு மதி தான்றியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரடை பிழைத்தும். அப்போ பல்வேறு பிறப்புகளுக்கு உள்ளாகிற இந்த கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் யானை முதலாக எறும்பு ஈராக இருக்கக்கூடிய எத்தனையோ பிறப்புகளில் ஒரு பிறப்பாக வராமல் அதில் மானுட பிறப்பாக வந்து மானுட பிறப்பிற்கும் அந்த கரு தரிக்கின்ற நாளிலிருந்து படுகின்ற ஆபத்துகள், அந்த கருத்தரித்த நாள் தொடங்கி முதல் மாதம், 2வது மாதம், 3வது மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதங்களிலெல்லாம் அந்த கருவானது தன்னுடைய அந்த மானுட பிறப்பிலிருந்து பிழைத்தும், இல்லாவிட்டால் மனுஷ பிறப்பாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டாமல் போயிருக்கும். எனவே அப்படி ஒவ்வொரு மாதமாக கடந்து கடந்து இது
இந்த பூமிக்கு ஒரு பிறப்பாக வந்து சேர்கிற பொழுது தாய்க்கும் தனக்கும் பெருங்கேடு பெருந்துன்பம் விளைவித்து வந்து பிறகு வளர்கின்ற காலத்திலேயும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் எனைப்பல பிழைத்தும் காலை மலமுடு கடும்பகல் பசிநிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வெள்நகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து எய்த்திடை வருந்த எழுந்துடை பறந்து எழுந்து புடை பறந்து ஈர்க்கு இடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும் பித்த உலகர் பெரும் துறை பரப்பினுள் மத்தக்களிறு எனும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவு என்னும் தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பாய பல்துறை பிழைத்தும். இவை எல்லாமே இறைவனுடைய நினைவு ஏற்படுவதற்கு தடைகள். இறைவனை பற்றி ஆழ்ந்த அன்பும் இறைவனை பற்றி ஆழ்ந்த சிந்தனையும் கொண்டு இறைவனை வணங்குவதற்குரிய அந்த எண்ணம் வாராதபடி தடை செய்கின்ற தடைகள் இவையெல்லாம். செல்வத்தின் மீது மிகுந்த நாட்டம் இருக்கிற பொழுதோ அல்லது கல்வி கற்று அதிலே பெருமை பெற்றுவிட வேண்டும் என்கிற அந்த நாட்டம் இருக்கிற பொழுதோ சிவத்தின் மீது நாட்டம் என்பது குறைவாகவே இருக்கும். அந்த அளவிற்கு அந்த நாட்டம் நிற்காது. பெருமானியின் மேலே இருக்கக்கூடிய நாட்டத்திற்கு மற்ற நாட்டங்கள் தடையாகத்தான் விளங்கும். ஆனால் அந்த தடைகள் விளைகின்றன. அந்த தடைகள் விளைகின்றன. ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொன்று மிக மிக இன்றியமையாததாக தோன்றுகிறது. அந்த காலத்திற்கு பிறகு அது தேவைப்படாமல் போய்விடுகிறது. பிறகு அந்த காலத்திற்கு அது தேவைப்படுகிறது. பிறகு அதிகம் தாண்டி நிற்கிற பொழுது அது தேவைப்படாததாக ஆகிவிடுகிறது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உயிருக்கு ப்ரையாரிட்டி என்பது மாறிக்கொண்டே வருகிறது இல்லையா? எப்பொழுதுமே வி ஜட்ஜ் அவர் ஆக்ஷன்ஸ் ஆன் ப்ரையாரிட்டி. நாம் எப்பொழுதுமே நம்முடைய செயல்களை நாம் எப்படி தீர்மானிக்கிறோம் என்றால் ப்ரையாரிட்டி. இப்போ மாலை நமக்கு ஓய்வு கிடைச்சிருக்குது. மாலை ஓய்வு கிடைத்திருக்கிறது. இந்த ஓய்வை எப்படி பயன்படுத்தலாம்? ப்ரையாரிட்டி. அதில் பல்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ப்ரையாரிட்டி ரொம்ப நாளாக பார்க்காம ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறார், அவரை போய் பார்த்துட்டு வருவோம், அவர்கிட்ட போய் பேசிட்டு வருவோம். அவர்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு இருக்கிற போகலை இன்றைக்கி, அதனால் அதை போயிடணும். மனைவி ஒரு வேலை கொடுக்குறாங்க, அது என்னம்மா நீ இந்த அப்புறம் பார்க்குறேன், நான் இன்றைக்கி இந்த வேலையை பார்க்குறேன், இதுதான் முதல்ல முக்கியம். இல்லை ப்ரையாரிட்டி. ஒரு குடும்பத்தில் ஒரு வேலை வந்துருச்சு, திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு. இப்போ நண்பரை பார்க்க போகலான்னு இருந்த நேரத்தில் இந்த வேலை முக்கியமாக தோணுது. உடனே என்ன தோணும்? ப்ரையாரிட்டி அதுக்கு. சரி, இது அப்புறம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், அவரை இதை போய் பார்த்து முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு ஏர்போர்ட்டுக்கு நம்முடைய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வராங்க, அவரை போய் ரிசீவ் பண்ண வேண்டியிருக்கு, அவரை கூட்டிகிட்டு வர வேண்டியிருக்கு. திடீர்னு எதிர்பார்த்த ஆள் அவருக்கு வரல, அதனால் நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது, கூப்பிட்டு போகிறோம். இப்போ எது ப்ரையாரிட்டி, எது முக்கியம் அப்படிங்கிறத அப்பப்போ தீர்மானித்து தானே செய்யணும் இல்லையா? அப்போ தீர்மானிக்கும். அப்போ நம்ம சாயந்தரம் கமலவனார் சத்சங்கத்தில் திருவாசக சொற்பொழிவு அது போகலாம் அப்படிங்கும் பொழுது, அது போகலாங்கும் பொழுது இன்னொரு வேலை வந்துடுது. இப்போ ப்ரையாரிட்டி. அப்புறம் தான் வியாழக்கிழமை வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த வியாழக்கிழமை இல்லைனாலும் அடுத்த வியாழக்கிழமை கேட்டுக்குவோம், இல்லை சனிக்கிழமை கூட வராரு. இந்த வேலை ரொம்ப அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க. என்ன நீங்கள் தான் போகிறீங்களே, ஒரு வாரம் தான் போகிறீங்க, எங்கள் அம்மா வந்திருக்கிறாங்க,
அவங்க கூட்டிகிட்டு வரணும் அங்கேருந்து இங்கே. நீங்கள் போய் கூட்டிகிட்டு வந்தால் தான் வருவாங்க. பத்திரமா ஆட்டோவில் பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுங்க. இல்லை ஒரு கேப் யாரும் அழைச்சி இல்லைம்மா, ரொம்ப முக்கியமாக அந்த தெய்வம் என்பதோ ஒரு சித்தம் உண்டாகின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த இடம் வந்திருக்குது, அந்த இடம் கேட்கணுமேம்மா நான் போய் அப்படின்னா உடனே ப்ரையாரிட்டி இப்போ பார்க்க வேண்டியதாக போகும் இல்லைங்களா? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோன்னா அதுக்கு அடிப்படை காரணம் நாம் எதை முக்கியம்னு கருதுகிறோங்கிறது தான் ப்ரையாரிட்டி. இப்போ பையனுக்கு என்ன சொல்லுவான், டே உனக்கு ப்ரையாரிட்டி படிப்பு, நீ படிப்பு தான் பார்க்கணும், வேறு உனக்கு நீ குடும்ப கவலையெல்லாம் நீங்கள் பண்ணி கட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதெல்லாம் நீ பார்க்காத, நாங்கள் பார்த்துக்குவோம், அதெல்லாம் உனக்கு படிப்பு ப்ரையாரிட்டி சொல்கிறவங்களா இல்லையா? அப்போ எது ப்ரையாரிட்டின்னு பார்த்து. ஆனால் மணிவாசகருக்கு எப்போவுமே ப்ரையாரிட்டி சிவன் தானா, எப்போவுமே. இதை தவிர்த்து ஒரு ப்ரையாரிட்டியே கிடையாதுன்ட்டார். எனக்கு அதுதான் ப்ரையாரிட்டி, அதை தவிர்த்து வேறு வேலையே இல்லையேங்கிறார். வேறு வேலை இருக்குது, இருந்தும் இதுதான் முக்கியமானது அப்படின்னு கருதுகிறார். இப்போ நம்ம சிவத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருக்குறோமாங்கிறத நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது யோசிச்சுட்டே போகலாம். அது எப்படி நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்துருக்குறோம், எப்படி அதை சிந்திக்கிறோம், எப்படி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். அதனால சொல்லுகிறார், தெய்வம் என்பது ஒரு சித்தம் உண்டாகி முனிவில்லாதது ஒரு பொருள் அது கருதலும். சாமி உண்டு, கடவுள்னு ஒருத்தர் உண்டு, அது நமக்கு மேலே இருக்குது, அதுதான் இந்த மொத்த உலகத்தையும் இயக்குது, நம்மையும் இயக்குதுன்னு ஒரு நினப்பு வருது இருக்கு பாருங்க, அதுவே பெரிய விஷயம். இந்த நினப்பு வந்த உடனே அந்த நினப்பை அழிக்கிறதுக்கு எத்தனை தடை வரும்னு சொல்கிறார். இந்த நினப்பு வந்துடும், நமக்கு வரதே கஷ்டம், வந்துடும். அப்போ வழிபாடு செய்யணும், சாமி கும்பிடணும், பெருமானை வழிபடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரதேங்கிறத கடவுள்னு பொதுவாக என்ன கடவுள்னு இல்லை, கடவுள்னு ஒருத்தர் உண்டு, அவரை வழிபடணும் அப்படின்னு நினச்ச உடனே இந்த கடவுளை பற்றிய செய்திகள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், கடவுளை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும், என்னை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இறங்கலை. கடவுள் உண்டு, தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி, சித்தங்கிறது அது மாதிரி ஒரு பொருள் உண்டு அப்படிங்கிறது வர்றதே பெருசு. வந்தால் முடிவில்லாததோர் பொருளது கருதலும், முடிவில்லாதது ஒரு பொருள் அது கருதலும். இவ்வளோ நேரம் கழித்து வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அப்பா, பையன் வரவேற்று வாப்பா வாங்கப்பா அம்மா எப்படி இருக்காங்க எல்லாம் கேட்குறான், பேசுகிறான், என்ன பேசுகிறான், ஏன்ப்பா அது என்னாச்சு, இது என்னாச்சு, அங்கே கொடுத்துருந்தீங்களா, இந்த வரவெல்லாம் வந்துருச்சா, இங்கே கொடுத்துருந்தீங்களா, இதெல்லாம் வந்துருச்சா, தம்பி ஏதோ உதவி கேட்டுருந்தானே அதை நீங்கள் கொடுத்துட்டீங்களா, இப்படி எல்லாம் கேட்குறான். அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காரு, சாப்பிட்டியான்னு கேட்பான்னு பார்க்குறாரு. சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்பான் புள்ளன்னு எதிர்பார்க்குறாரு. அதை தவிர்த்து பற்றி எல்லாம் கேட்குறான், எல்லாம் கேட்குறான், எல்லாத்தையும் விசாரிக்கிறான். வந்திருக்காரே அப்பா, சாப்பிட்டுட்டாரா, சாப்பிட்றாரா, சாப்பிடுங்கப்பா அப்படின்னு முதல்ல அந்த உபச்சாரம்ல நிறைய பசங்களுக்கு தெரியாது, நிறைய பசங்களுக்கு தெரியாது. அது அந்த அந்த உறவு அவனுக்கு வந்தால் தான் அது தெரியும். இந்த தலைவலி வயிற்று வலியும் அவரவர்களுக்கு வந்தால்தான் தெரியுங்க மாதிரி தான். அதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் சரி இவ்வளவு கேள்விக்கு அவன் கேட்குறானே, அவருக்கு கோபம் வருமானா வராது, கேட்கவே இல்லை நம்மள. அப்போ கூட அவர் வருத்தப்படல, அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான் இன்னைக்கு கணக்கா. அப்போ அவருக்கு தன் மகன் மேலே எந்த விதமான வெறுப்பும் கொள்ளவில்லை, கேட்கலையவன் இன்னும் நம்மளை அப்படின்னு நினைக்கிறாரு. முனிவது இல்லை எதுவும், அது முனிவு இல்லாததோ ஒரு பொருள் கொஞ்சமாவது நினைப்பார் தந்தை. ஆனால் சிவபெருமான் இவ்வளோ தூரம் கொடுத்துருக்குறேன்,
இந்த மனுஷ பிறப்பை கொடுத்துருக்குறேன், தாய் கருவில் இவ்வளோ தூரம் பாதுகாத்து வெளியில் கொண்டு வந்துருக்கிறேன், இவ்வளோ தூரம் உலகத்தில் வளர்ந்துட்டு இருக்கிறான், இவ்வளோ தூரம் சாப்பிட்றான், போகிறான், வரான், இதெல்லாம் யாராலன்னு என்னை நினச்சி பார்க்குறானா இவன், ஏன் நினைக்கிறது இல்லை இவன் அப்படின்னு வெறுக்க மாட்டாரான். அது அவனுடைய பக்குவம், அதுதான். அது இன்னும் பக்குவம் அல்ல, அதனால் அது நினைக்கல அப்படின்னு. முடிவில்லாததோர் பொருள், முடிவில்லாததோர் பொருள்னாரு. எக்காலத்திலும் உயிர்கள் மேலே வெறுப்பு கொள்ளவே மாட்டான். நன்றுடைய யானை தீயதிலானைன்னாரு, வெறுப்பு கொள்ள மாட்டான் சிவபெருமான். முடிவில்லாததோர் பொருள் அது கருதலும், அந்த பொருளை இவன் கருத ஆரம்பிச்சிட்டான். கடவுள்னு ஒருத்தர் இருப்பார் போல இருக்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் போல இருக்க அப்படின்னு பொருள் அது கருதலும். 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. இந்த எண்ணம் வருகிற பொழுது தனக்குத்தானே பகையாக இருக்கின்றன. காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய 6 வகை பகைகளும் இந்த உடம்பை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கின்றன. இந்த உடம்பை ஆட்சி செய்வது ஆன்மா என்று சொன்னால் அது உண்மையாகவே ஆட்சி செய்வது இந்த 6 பேர் தான். மனிதனை ஆட்சி செய்வது அவனுடைய கோபம் ஆட்சி செய்யும், அவனுடைய ஆசை ஆட்சி செய்யும், அவனுடைய விரோதம் ஆட்சி செய்யும், பகைமை ஆட்சி செய்யும், அதுதான் ஆட்சி செய்கிறது ஆன்மா. அதனால் இந்த மாயா சக்திகள் என்று சொல்லுவது மாயையாகி இருக்கக்கூடிய இந்த உடம்பின் கருவி கரணங்களை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய ஆற்றலை காட்டுகின்ற 6 வகை குணங்கள். 6 வகை குணங்கள். கோபத்தை எப்படி காட்டுவோம்? கோபத்தை எப்படி காட்டுவோம்? கையில் டம்ளர் இருந்தால் தூக்கி விட்டேறிவோம், அது போய் எய்த்த செவத்தில் பட்டு அடித்து மோதி டம்ளர் என்ன பண்ணும்? கதவை பட்டாரில் அடிப்போம், சாத்துவோம் கதவை, இல்லையா? சாத்துவோம். கோபத்தை அங்கே தானே காட்டுவோம். ஏன்னா கதவு திரும்பி சாத்தாது நம்மளை. அது சாத்தும் போது நம்மளை 2 சாத்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், கதவை நம்ம இனிமேல் ஜாகிரதையாக சாத்துவோம். இப்போ நமக்கு இந்த கருவி கரணங்கள் எல்லாம் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற வாயில்களாக போய்விட்டன. கோபத்தை வெளிப்படுத்துவதற்கும் சக்தி தேவைப்படும், சாந்தத்தை வெளிப்படுத்துவதற்கும் சக்தி தேவைப்படும். கோபம் வந்த பொழுது அந்த கோபத்தை அடக்குவதும், ஆசை வந்த பொழுது அந்த ஆசையை அடக்குவதற்கும் ஆற்றல் தேவை. ஆசையை அடக்கிறதுக்கு ஆற்றல் தேவை. ஒருவர் ஒன்று தருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அது வேண்டாம் என்று சொல்லுவதற்கு ஆற்றல் வேணும், அதுக்கு ஒரு ஆற்றல் வேணும். அப்படி இந்த ஆற்றல் என்று சொல்லக்கூடிய சக்தி, இந்த சக்தி 6 விதமான குணங்களை வெளிப்படுத்துவதற்கு இந்த சக்திகள் பயன்படுகின்றன. காமத்தை வெளிப்படுத்த, குரோதத்தை வெளிப்படுத்த, லோபத்தை வெளிப்படுத்த, மதத்தை வெளிப்படுத்த, பொறாமையை வெளிப்படுத்த, இவை 6 கோடி மாயா சக்திகள். இவை எல்லாமே இறைவனுடைய நினைவுக்கு தடை. இந்த நினப்பு, கடவுள்னு ஒருத்தர் உண்டு போல இருக்கேன்னு நினப்பு வந்தால் இந்த 6 போட்டு மிதிக்கும். அப்போ உண்மையான கடவுள் பக்தி என்பது என்ன? இந்த 6ஐயும் வென்று வருவது தான் உண்மையான கடவுள். என்னிடம் மிகுந்த ஆசை இருக்கிறது, நான் கடவுள் பக்தி உள்ளவன்னு சொன்னால் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் மிகுந்த சினமுடையவன், மிகுந்த கோபமுடையவன், நான் வழிபாட்டை சிறப்பாக செய்கிறவன்னா ஒத்துக்க முடியாது. அவர் அங்கே சினத்துக்குத்தான் அவர் முன்னுரிமை கொடுத்துருக்கிறார். அவருடைய ஆற்றல் முழுக்க அதில் செலவாகி கொண்டிருக்கும். அதைத்தான் சொல்லுகிறார், 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. சரி, இந்த 6ஐயும் மீறி கொஞ்சம் கடவுள் நினைப்பு வருது. இந்த 6ஐயும் மீறி கடவுள் நினைப்பு வருது. கொஞ்சம் கொஞ்சம் கடவுள் இருப்பார் போல இருக்க, கடவுள் எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார், ஏது அப்படி நமக்கு கடவுளை வழிபாடு செய்தால்தான் நம்முடைய துன்பம் தீருமோ. அஞ்சி ஆகினும் அன்புபட்டாகிலும், இல்லையா? அந்த வருத்தத்தில் அல்லது பயத்தில் அஞ்சி போய் இறைவனை வழிபாடு செய்கின்ற
அந்த நிலையும் உண்டு. வேறு வேறு தம்மாயைகள் தொடங்கின ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும்பேறினர். ஆத்தம் ஆனார் அயலவர் கூடி. ஆத்தம் ஆனார் என்று சொன்னால் ரொம்ப ஆப்தமானவர்கள், நெருங்கினவர்கள். அயலவர் கூடி மற்றவர்களும் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும்பேறினர். கொஞ்சமாக இவனுக்கு அப்போதான் கடவுள் பக்திய, கடவுளுங்கிறது இருக்காங்கிறத நினப்பு வந்து இவன் அப்படி நினைக்கலான்னு போகிற நேரத்தில் அதுக்கு இவனுடைய குணங்களே தடையாக இருக்க, அந்த குணங்களை ஓரளவு அடக்கி அதற்கு மீறி அந்த கடவுளை நினைக்கலாம்னு சொன்னால் ரொம்ப வேண்டியவன் வேண்டாதவன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, இந்த பாரு இப்போ உனக்கு என்ன முக்கியம், பொருள் தேடுவது தான் முக்கியம், சாமியாவது பூதமா அது பாட்டு இருந்துட்டு போகுது, நீ உன் வேலையை பாரு. நாத்திகம் பேசி நாத்தழும்பேறினர். நாத்திகம் பேசுவார்கள். அதுக்குன்னு சில பேர் இருப்பான். இறை சாமி சாமின்னு சொன்னால் கடமை செய்ய வேண்டாமா? நீ உன் கடமையை செய்ய. சாமி கும்பிட்றதே கடமைங்கிறத தெரியாதவன். இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதே கடமை. அது ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கிறான். கடமையை செய்ய அப்படின்னு சொன்னால் கடவுளை கும்பிடாதேன்னு அர்த்தம் நினச்சிட்டு இருக்கிறான். கடவுளை கும்பிடுவதே கடமை தானே இல்லையா? கடவுளை வழிபடுவது கடன், அது ஒரு கடமை, அது செய்யணும். அப்படி ஆத்தமானார் ரொம்ப நெருக்கமானவங்க. அயலவர் கூடி, நமக்கு சம்பந்தம் இல்லாதவன் மேடை போட்டு பேசுவான். மேடையில் அயலவர் நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், அவர்கள் மேடையில் பேசி இந்த மாதிரி கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுள் உண்டுன்னு சொல்லுகிறவன் முட்டாள், அப்படி காட்டுமிராண்டி, அப்படி இப்படின்னு அயலவர் கூடி சொல்லியிருக்காரு. அப்பவே ஆப்தவர்கள், நமக்கு வேண்டியவங்களும் சொல்லுவார்கள், வேண்டியவர்களும் சொல்லுவார்கள். நமக்கு அயலாக இருக்கிறவர்கள், அயலவர் என்று சொன்னால் நமக்கு சம்மந்தமில்லாதவர்கள் இருக்கிறார்கள். இப்போ மேடையில் பேசுகிறார்கள், நாத்திகம் பேசுகிறார்கள், அவர்களெல்லாம் நமக்கு எந்த செலுத்துகிற சம்பந்தம் இல்லை. நம்ம ஏதோ அந்த பக்கமாக போனால் கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆச்சு, நின்று என்ன பேசுகிறாரு கேட்கலான்னு கேட்கும்போது அவன் சொல்லுகிறாங்க கடவுள் என்பது கிடையாது, ஏன் அதை வழிபட்டு கொண்டு வீணாக நறுத்தி செலவு பண்ணி கொண்டு இருக்கிறாய், வாழும் வரை வாழ்ந்து விடு, எத்தனை தூரம் வாழ முடியும் வாழ்ந்து விடு, மீதி நாட்களை ஆஸ்பத்திரியில் கழித்து விடு அப்படின்னுட்டு அவன் சொல்லுகிறான் இல்லையா? அவனுடைய தீரி அது. ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும்பு ஏறினர். நாத்தழும்பு ஏறினர் என்று சொன்னால் திரும்ப சொன்னதையே திரும்ப 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 சொல்லி சொல்லி அதற்கு எந்த விதமான நிறுவுதலும் இல்லாமல் நாத்தழும்பு தான் ஏறினார்கள், நிறுவி நிறுத்தலை, நாத்தழும்பு தான் ஏறினார்கள். நாத்தழும்பு ஏறினர் சுற்றம் என்னும் தொல் பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர். சுற்றம் என்னும் சுற்றம் என்னும் பெரும் பசுக்கள்னர், தொல் பசு குழாங்கள், தொல் பசு குழாங்கள் தொன்மையான உயிர்கூட்டங்கள், பசு குழாங்கள். இது சுற்றம் என்பது நமக்கு இவைகளெல்லாம் தொன்மையாக வினை தொடர்புடையவர்கள், இல்லைன்னா நமக்கு இவங்க தொடர்பு வர கிடைச்சிருக்காது. மாமே மச்சான்லாம் நம்ம எப்போ பண்ண வினையோ என்ன அது தெரியாது. அவங்கெல்லாம் நமக்கு சுற்றமாக வந்திருப்பார்கள், ஏதோ ஒரு காரணம் பற்றி அவர்கள் நமக்கு சுற்றமாக வந்திருப்பார்கள். அதனால தொல் பசு குழாங்கள்னர், தொன்மையான பசு கூட்டங்கள், உயிர் கூட்டங்கள், அவை சுற்றம் என்னும் தொல் பசு குழாங்கள். அவர்களெல்லாம் சுற்றத்தாரெல்லாம் பார்த்து என்ன கூட்டுக்காரரை கண்டிக்கிறது இல்லையா? எப்போ பார்த்தாலும் கமலமணி சத்சங்கம் போகிறாராம், எப்போ பார்த்தாலும் ஏதாவது புஸ்தகத்தை எடுத்து வச்சு படிக்கிறாராம், திருநீர் பட்டையாக பாருமா. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன்,
எங்கள் பக்கத்து தெருவில் ஒருத்தர் இப்படி தான் இருந்தார், சாமியாரை போயிட்டார். கலக்குவான் அப்படின்னு போட்டு திருநீர் பூசுறவங்கள சாமியாரை போடுவாங்களே, கிளப்பி விட்டுருவான். பார்த்துக்க, ஜாகிரதையாக பார்த்துக்க. உடனே இந்த அம்மாவுக்கு வயிற்றில் புளியை கரைக்கும். அவர் ராத்திரி வந்து மீட்டிங்லேருந்து வந்த உடனே, எங்கே போயிருந்தீங்க? நிகழ்ச்சிக்கு தான் போயிருந்தேன். சாப்பிட்றீங்களா? ஒன்றும் வேணாமா, வயிறு ஏதோ பார்த்தீங்களா? அப்போவே சொன்னார் அவர், சாமியாரை போயிடுவாங்கன்னு சொன்னார். சாமியாரை போகிறதுக்கு எதுக்கு? ஒன்றும் வேணாங்கிறீங்களே, சாப்பாடே வேணாங்கிறீங்களே, சாப்பாடே வேணாங்கிறீங்களே, சாமியார் ஆயிட்டீங்க நீங்கள். கிட்டத்தட்ட போகும்போது சொல்லி வச்சுட்டு போனீங்க, குழம்பு எடுத்து வை, ராத்திரி வந்து சாப்பிட்றேன். நீங்கள் இப்போ குழம்பு வேணாம், சாதம் வேணாங்கிறீங்க. அம்மா அங்கே சுண்டல் கொடுத்தாங்கம்மா, சாப்பிட்டம்மா. இப்படி பதறினர், பற்றி அழைத்து பதறினர். இவனுக்கு கொஞ்சம் நெஞ்சம் இந்த சாமி கூட்டத்துக்கு போகலாம் படிக்கலாங்கிறது கல்விடும். இது எதிராக ரொம்ப இருக்காங்க இல்லையா? சில சமயம் போய் சொல்லிட்டு வர வேண்டியிருக்கும். எங்கே போனீங்க? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். ஃப்ரெண்டு வீடு எங்கே? ஐசிஎஃப்ல இருக்குது. ஃப்ரெண்டு அங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்கார், அங்கே போகிறேன். ஏன்னா அவங்க உடனே நம்ம இப்படி அந்த காலத்தில் தோழர் போதம் கேட்கவே விடமாட்டாங்களாம். தோழர் போதம் கேட்டு முடித்தா உடனே சாமியார் ஆகிடுவாங்கன்ட்டு. அப்போ அந்த மாதிரி அதை சொல்லுவாங்க. அதுபோல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா, அதுவும் சிறு வயசில் கொஞ்சம் இளமையாக இருக்கிற பொழுது திருநீர் பூசிட்டு ஐயோ சாமியாரை போடுவானோ அப்படின்ட்டு ஒரு சுற்றம் என்னும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர். இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் மீறி வரணும். தெய்வ ஞாபகம் எல்லாத்தையும் மீறி நமக்கு சாமி நம்பிக்கை, சாமியோட ஒரு எண்ணம், கடவுள்னு ஒருத்தர் உண்டுங்கிற எண்ணம் வரணும். பெருகவும் விரதமே பரமாக வேதியரும். சரி, இவங்க தான் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா, வேதங்களை மட்டுமே பிரமாணமாக எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய மீமாஞ்சகர்கள் விரதமே பரமாக, விரதம்னா வேள்விகள் செய்கின்ற அந்த நிலை, பல்வேறு வேள்விகளை புரிதல். அப்படி அவர்கள் வேதங்களை உணர்ந்து, வேதங்களிலே சொல்லப்பட்டு இருப்பது வேள்விகள் மட்டும்தான், வேள்விகளை செய்தால் போதும், இறைவன் என்கிற ஒருவன் தேவையில்லை, வேள்வி செய்தால் போதும், எல்லாத்தையும் செல்வம் பெறுவதற்கு ஒரு வேள்வி, பகைவனை அழிப்பதற்கு ஒரு வேள்வி, மக்கட்பேறு பெறுவதற்கு ஒரு வேள்வி என்றெல்லாம் பல்வேறு வேள்விகள் இருக்கின்றன. இந்த வேள்விகளை எல்லாம் செய்துவிட்டால் போதும் என்று மீமாஞ்சகர் என்பவர் சொல்வார். விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சத்திரம் காட்டினர். பாருங்க, வேதத்தில் இப்படிதான் சொல்லியிருக்கு பாரு அப்படின்னு வேதத்தை எடுத்துக்காட்டாக சொல்லுவார்கள். வேதத்தில் கடவுள் கொள்கை அவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. கடவுள் கொள்கை வேதத்தில் மிகச்சிறப்பாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அதனால தான் கடவுள் மறுப்பு கொள்கை உடைய மீமாஞ்சகர் போன்றவர்களெல்லாம் கூட வேதத்தை அவர்கள் பிரமாணமாக எடுத்து காட்டுகிறார்கள். விரதமே சரதமாக, விரதமே பரமாக வேதியரும். இப்படி அவர்கள் எல்லோரும் இந்த மீமாஞ்சகர்லாம் சேர்ந்து, நீ வேள்விகள் செய், நீ இறைவனை வணங்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, இறைவன் என்கிற ஒருவன் தேவையே இல்லை, நாம் வேள்விகள் செய்து வேண்டுவனவற்றை பெற்றுவிடலாம், இதோ வேதத்தில் இருக்கிறது என்று காட்டுவார்கள். அதிலிருந்து தப்பிக்கணும். அப்படி வேதத்திலே சொல்லி இருக்கிற அந்த செய்திகளை உண்மை என்று அதனை நம்பி போய், ஓ வேள்விகள் செய்தாலே போதும் என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டால் இறைவனின் என்ற தெய்வம் என்கிற ஒன்றை வணங்குவதற்குரிய எண்ணம் போய்விடும். சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர். இதை தாண்டி நிற்கிற பொழுது அந்தந்த சமயவாதிகள், அறுவகை சமயங்கள் இருக்கிறவர்கள், அவர்கள் எல்லோரும் எங்கள் கடவுள் தான் பெருசு, உங்கள் கடவுள் தான் பெருசு, இந்த கடவுளுக்கு வா, இந்த கடவுளுக்கு வா
இந்திரனை கும்பிடு, திருமாலை கும்பிடு, பிரம்மனை கும்பிடு என்றெல்லாம் ஒவ்வொரு கடவுளை, சூரியனை வழிபாடு என்றெல்லாம் தந்தனுடைய கடவுள். அவன் எங்கே போவான்? கடவுள் என்று சொல்லுகிற நினைப்பு வந்துட்டா இதெல்லாம் தாண்டி போய் சொந்தக்காரனின் தொல்லையெல்லாம் தாண்டி, தன்னுடைய பகைகளை எல்லாம் தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி இறைவனுடைய நினைப்பு வரலான்னு பார்த்தா யார் கடவுள்னு இப்படி யோசிக்கலான்னு பார்க்குற பொழுது கடவுளாவது ஒன்றாவது வேதத்திலேயே சொல்லலை. வேதங்கள் வேள்விகளைத்தான் சொல்லியிருக்கு. வேதங்கள் தாமாக முளைத்தவை, அது சுயம்பு, அதனை தோற்றுவித்தவர் ஒருவரும் இல்லை அப்படின்லாம் சொல்லுவார்கள். அவர்கள் வேள்விகளைத்தான் மிகச்சிறப்பாக பேசுவார்கள். அப்படி அதிகம் தாண்டி போய் பார்க்கிற பொழுது சமயவாதிகள் தத்தம் மதங்களே இதுதான் உண்மை, நாங்கள் சொல்லுகிற சமயம்தான் உண்மை, இந்த சமயத்தின்படி சேர்ந்தால்தான் நீ கடவுளை அடைய முடியும் என்று அவரவர்கள் சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் தாண்டி அந்த நினைப்பு வரணும். இதையெல்லாம் தாண்டி இது எது உண்மை எது அப்படின்னு விசாரணை பண்ணி அது தெரிந்து கொள்வதற்குரிய பக்குவம் வேணும். இதெல்லாம் தாண்டி ஒரு 2 விஷயம் சொல்லுகிறார். மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் சுழித்து அடித்து ஆர்த்து உலோகாயதன் எனும் ஒன்திரல் பாம்பின் கலாபேதத்த கடுவிடம் எய்தி அதில் பெருமாயை எனை பல சூழவும் தப்பாமே தாம் பிடித்தது சலியா. 2 சொல்லுகிறார். ஒன்று சூறைக்காத்து, இன்னொன்று பாம்பு. ஒன்று சூறைக்காத்து, இன்னொன்று பாம்பு. இந்த 2க்கும் தப்பிக்கிறது மிக கடினம் என்று சொல்லுகிறார். பாம்புன்னு எதை சொன்னார்? உலோக ஆயுதம். உலோக ஆயுதம் என்று சொல்லுவது உலகத்தின் மீது ஈர்க்கப்பட்டவர்கள், உலகத்திலே ஈர்க்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு 4 பொருள் தான் உண்டு. மண், நீர், தீ, காற்று, இதுதான் உண்டு. இந்த 4 தவிர்த்து வேற பொருள் கிடையாது என்று சொல்லுகிறவர்கள். உடல் கிடையாது, உயிர் கிடையாது, வினை கிடையாது, சொர்க்கம் கிடையாது, நரகம் கிடையாது, எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த உலோகாயுதம் என்பது கண்ணால் காணுகிற இந்த உலகம் மட்டும்தான் உண்டு, வேறு எதுவும் இல்லை, இந்த உடம்பு தான் உயிர் என்றெல்லாம் உலோகாயதன் எனும் ஒன்திரல் பாம்பின் கலாபேதத்த. கலாபேதம் அவர்களுக்குள்ளேயே வேறுபாடு. ஒருத்த உடம்பு தான் உயிருமா, ஒருத்த 5 பொறிகள் தான் உயிருமா. அப்படி அவர்களுக்குள்ள பேதம் இருக்கிறது, நூல் பேதங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட அவர்கள் இந்த கடவுள் உண்டு என்கிற நினைப்பு இருக்கிறவனுக்கு விடத்தை ஏற்றி விடுவார்கள், கடவுள் இல்லை என்று. இப்போ பாருங்க, நிரம்ப பேர் என்னுடைய நிகழ்ச்சி கேட்கிறவர்கள்லையே நிரம்ப பேர் என்கிட்ட பேசுகிறாங்க. 50 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் இப்போ நாங்கள் முன்ன அந்த இயக்கத்தில் இருந்தவங்க தாங்க ஐயாங்கிறாங்க. தெளிவாகவே சொல்கிறாங்க, அந்த இயக்கத்தில் இருந்தவங்க தாங்க ஐயா நாங்கள் இப்போ தெளிவு பிறந்து வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க வேண்டாமான்னு இது வந்துச்சு, இப்போயாவது வந்தோம். இப்போ நாங்கள் அந்த குரூப்பில் இருந்தவங்க, மேடையில் ஏறி பேசுகிறவங்க, அதை எதிர்த்து பேசினவர்கள் நாங்கள்லாம் இந்த ஆன்மீகத்தை இப்போ உண்மை தெரிந்து வந்திருக்கிறோன்னு நிறைய பேர் அந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த உலோகாயுதன் என்பதனுடைய ஈர்ப்பில் கடுவிடம் ஏந்தி, அதாவது கடுமையான விடத்தினாலே பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷம் இறங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு எது உண்மைங்கிறது தெரியுது. விட ஏறிய நிலையிலே உண்மை தெரியாமல் இருந்தவர்கள் விடம் குறைந்த நிலையில் ஆஹா தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கே அப்படி என்று கருதி வந்தவர்களாக இருக்கிறார்கள். உலோகாயதன் எனும் ஒன்திரல் பாம்பின் கலாபேதத்த கடுவிடம் எய்தி மிண்டிய மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் சுடித்து அடித்து ஆர்த்து. இந்த மாயாவாதம் என்பது இங்கே அவர் என்ன குறிப்பிடுகிறார்
அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த மாயாவாதங்கிறது சங்கர மாயாவாதம் அல்ல. இவர் சொல்லுவது பௌத்தத்திலே இருக்கக்கூடிய மாயாவாதம். பௌத்தத்துக்கு 4 பிரிவு உண்டு. பௌத்தத்தில் இந்த 4 பிரிவு பௌத்தத்திலையும் பொதுவாக இவங்க சைவத்தினுடைய கொள்கைகளை ஒப்புக்கொள்வது போல தொடங்கும். அதாவது மண், நீர், தீ, காற்று, அது அப்புறம் உயிர், அப்புறம் இருவினை, அப்புறம் வீடு, கட்டு, வீடு பேர் எல்லாம் பேசுவாங்க. இத்தனையும் பேசுவாங்க. ஆனால் பேசிட்டு கடைசியில் இத்தனையும் ஒத்து வருதேன்னு பார்த்தா கடைசியில் ஒரு வஞ்சகம் செய்வார்கள். அத்தனையும் சூன்யன்றுவாங்க. அதுதான் மாயை. அதான் அதுக்கு மாயாவாதம்னு பேர். இவ்வளவையும் சொல்லிவிட்டு கடைசியில் இதெல்லாமே சூனியம், ஒன்றுமில்லாதது என்று அவர்கள் சொல்லுவார்கள். இப்போ இது எல்லாமே சூன்யம் என்று சொல்லுகிற இவர்களுடைய பௌத்த இந்த கொள்கையை மாயாவாதம் என்று மணிவாசகர் காலத்திலே சொல்லப்பெற்றது. மணிவாசகர் காலத்திலே சங்கரருடைய மாயாவாதம், அதாவது நான் என்கிற ஒன்று மட்டும்தான் உண்டு, மீது எதுவுமே இல்லை என்று சொல்லுகிற சங்கர மாயாவாதத்தை சொல்லலை. ஏன்னா சங்கரருக்கு முற்பட்ட காலம் மணிவாசகருடைய காலம். ரொம்ப தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கரர் 10ஆம் நூற்றாண்டு தான். அப்போ அந்த நூற்றாண்டில் தோன்றிய மாயாவாதத்தை அவர் சொல்ல வாய்ப்பில்லை. இவர் சொல்கிற மாயாவாதங்கிறது பௌத்த மாயாவாதம். அதிலே அவர்கள் சொல்லி இருப்பதைத்தான் அதைத்தான் சொல்லுகிறார். சண்ட மாறுதம் என்று சொல்லுகிறார். அது போகிற பக்கம் இருக்கிறதுல இழுத்துட்டு போயிடும். அதுபோல் அந்த காலகட்டத்திலே அந்த மாயாவாதத்திலே பலரும் கடவுள் கொள்கையிலிருந்து பிறழ்ந்து போய் சென்றார்கள். பலரும் கடவுள் கொள்கையில் பிறழ்ந்து போய் சொன்னார்கள். நமக்கு மணிவாசகர் ரொம்ப தெளிவாக இதில் இந்த கொள்கைகளை பற்றியெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது இந்த கடவுள் உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணமானது வருகிற பொழுது மிகப்பெரிய சூறைக்காற்றாக வருவது பௌத்த மாயாவாதம். அது அடுத்தது உலோகாயுதம் என்கிற ஒன்திரள் பாம்பு. இந்த இரண்டுக்கும் தப்பிக்கிறது இருக்க, அதுதான் மிகப்பெரிய கடினம் என்று குறிப்பிடுகிறார் அவர் காலத்திலேயே. அப்படி அதையெல்லாம் தப்பித்து அதிலே கடந்து போய் ஆம் ஈசன் என்கிற ஒருவன் உண்டு, அவன் இந்த அறுவகை சமயத்தை சார்ந்தவன் அல்ல, அறுவகை சமயத்துக்கும் மேலாக இருக்கக்கூடிய எல்லா கடவுளருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய முழு முதற் பொருளாக இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் தன்மையத்தனாக இருக்கக்கூடிய முடிவில் ஆற்றல் உடையவனாக இருக்கக்கூடிய வரம்பில் இன்பமுடையவனாக இருக்கக்கூடிய ஒருவனாக இருக்கக்கூடிய சிவனே என்கிற அந்த எண்ணமானது இதையெல்லாம் தாண்டி வர வேண்டும். அந்த எண்ணம் வந்த பொழுது கடவுளுக்கு இருக்கக்கூடிய கொள்கைகள், அந்த பண்பு நிலைகள் இவருக்கு இருக்கிறது என்கிற ஒரு கடவுளை உண்மையாக உணர்ந்து தப்பாமே தாம் பிடித்தது சலியா, அப்படி பல்வேறு உலோகாயுதன், மிண்டிய மாயாவாதம் என்று சொல்லக்கூடிய அதில் பெரும் மாயை என பல சூழவும், பெருமாயை என பல சூழவும். இப்போ இங்கே அடியன் எழுதின சண்டபாரதம் சோமசுந்தர நாயக்கர் வரலாறு படிச்சிருப்பீங்க. சோமசுந்தர நாயக்கர் நாகப்பட்டினத்துக்கு பேச போனார். சைவ சித்தாந்தம் தான் பேச போனார். சைவ சித்தாந்தம் பேச போன போது சைவ சித்தாந்தத்தை அவர் பேசுகிறதை கேட்கறதுக்கு குறிப்பெடுக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருந்தார். எதுக்கு குறிப்பெடுக்கிறதுக்குன்னா அவர் சொல்கிறதெல்லாம் தப்புன்னு நிரூபிக்கிறதுக்காக வந்தார். அதை குறித்து அவர் சொன்னதெல்லாம் எதெல்லாம் தவறாக இருந்தது, இது எந்த கொள்கை எப்படி தவறு என்று நிறுவி வேதாந்த கொள்கையை நிறுவுவதற்காக வந்தார். அந்த காலத்தில் வேதாந்த கொள்கையை நிறுவுவதற்கு சைவ சித்தாந்த அந்த மீட்டிங்க்கு உட்கார்ந்து அந்த கொள்கையில் என்னென்ன சொல்கிறார், வேதாந்தத்தை எங்கே மறுக்கிறார்னு சொல்லிட்டு அது தவறு என்று நிறுவுவதற்காக வந்திருந்தார். அவர் வந்திருந்தவர் அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டார். கேட்டு முடித்து குறிப்பு எடுத்துட்டு போனார்.
இப்படி வந்தவர் ஒருத்தர் வேதாந்தி, அவர் குறிப்பெடுத்து போயிருக்கிறார் அப்படின்னு இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்தார், வேதாச்சலம்னு பேர் அவருக்கு. அந்த தம்பி ரொம்ப துடிப்பான தம்பி, இளமையான தம்பி, நல்ல தமிழ் ஞானம். அது வந்து வேதாந்தத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது வந்து குறிப்பெடுத்துட்டு போயிருக்கு. அவர் தான் அந்த மறுப்பு எழுதுறதுக்கு அப்படின்னுட்டு சொல்லியிருந்தார். அப்போ இதுக்கு எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பத்திரிக்கையில் ஒரு மறுப்பு வந்திருந்தது, சைவ சித்தாந்த கொள்கை மறுப்பு வந்திருந்தது. இது மாதிரி இவர் பேசுனது. அப்போ உடனே அந்த பத்திரிக்கையை எடுத்துக்கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்க. இந்த மாதிரி மறுப்பு வந்திருக்கு நீங்கள் பேசுனதுக்கு அப்படி. உடனே இவர் சொன்னார், அப்படியா, அந்த பையன் வந்திருந்தானே அவன் தானே அதை எழுதியிருக்கிறான் அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, இது வேறு யாரோ எழுதியிருக்கிறாங்க, அந்த தம்பி எழுதலை. அப்போ இதுக்கு உடனே ஒரு மறுப்பு எழுதணும். நம்ம சைவ சித்தாந்த கொள்கையை மறுத்து பேசியிருக்காங்க, அவசியம் இல்லைங்க. அதுக்கு மறுப்பு சொல்லி அது தவறுன்னு சொல்லி நிரூபித்து அதுக்கு பக்கத்துலேயே இந்த கட்டுரை, இன்னொரு கட்டுரை, சைவ சித்தாந்தம் தான் சிறந்தது, அது சொல்கிறது உண்மை அப்படின்னு நிரூபி கட்டுரை வந்துருச்சுங்க. ஆடாடா, அது யாரும் எழுதுனதுன்னார். உங்களை மறுத்து சொல்கிறதுக்காக ஒருத்தர் வந்தார் பாருங்க, அவர் தான் எழுதியிருக்காருங்க. மறுத்து சொல்றதுக்காக வந்தவர் தான் பிற்காலத்தில் மறைமலை அடிகள்ங்கிறவர். மறைமலை அடிகள் சரியான வேதாந்தியா இருந்தவர், சைவ சித்தாந்தியா ஆனார். இது கண்கூடா நடந்தது. அவருக்கு அவர் தான் ஆசிரியர். அவருக்கு கிறிஸ்டின் காலேஜில், சென்னை கிறிஸ்டின் காலேஜில் ஆசிரியர் பதவி வாங்கி கொடுத்தார் நம்முடைய. அப்படி வந்து ஒரு அதை மீறி வரணுமே. இப்படி வேதாந்தத்தில் நிறைய இளைஞர்களை ஈர்த்தார்கள். இப்போ நான் தவற சொல்லலை. இப்போ விவேகானந்தர் போன்றவர்கள் எல்லாம் ஈர்த்து இந்திய தத்துவ ஞானம் என்பது வேதாந்தமே அப்படின்னு உலக அரங்கில் எல்லாரையும் அப்படி நினைக்க வைத்து வெளிநாட்டில் இருக்கிறவர்களெல்லாம் இந்தியாவில் தத்துவ ஞானம் என்பது, ஆன்மீக தத்துவ ஞானம் என்பது வேதாந்தம் தான் என்று அவர்கள் கருதி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே தென்னாடுடைய சிவனையை போற்றி என்று பாராட்டப்பெறுகின்ற தென்னிந்தியாவில் அந்த வேதாந்தத்தை காட்டிலும் அதனுடைய தெளிவாக விளங்குகின்ற சைவ சித்தாந்தமே உயர்ந்தது என்று இன்னும் நிறுவ வேண்டி இருக்கு. அப்ப அதை வந்து விவேகானந்தர்கிட்டே நிறுவினார். நான் அந்த நூல் வந்து அதை விவரமாக எழுதியிருக்கிறேன். அதை எழுதி ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. 5-6 வருஷம் இருக்கு. 2 பிரிண்ட் வந்துருச்சு, 3 பிரிண்ட், 3வது பிரிண்ட் வந்துருச்சு. 2 பிரிண்ட் முடிஞ்சு 3வது பிரிண்ட் வந்துருச்சு. இன்னும் பாராட்டு தான் வந்துகிட்டு இருக்கே தவிர இன்னும் யார் வந்து ஏன் இப்படி எழுதினீங்கன்னு கேட்கல ஒருத்தர். இன்னும் பாராட்டு வந்து கொண்டே இருக்கிறது அந்த நூலுக்கு. ஏன்னா அதில் அப்படியே சைவ சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் புட்டு 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 அப்படி அதில் வைத்திருக்கிறோம், அதில் தெளிவாக. ஆகையினால பெரும் மாயை என்னை பல சூழவும். இப்போ நமக்கெல்லாம் இந்த மாதிரியான குழப்பம் வராது. காரணம் கமல விநாயகர் சத்சங்கம் போன்ற சங்கங்கள் அதை அந்த பணியை செய்து கொண்டு இருக்கின்றன. பல சங்கங்கள், பல சபைகள் திருமுறைகளை பரப்புவதும் சித்தாந்த நூல்களை பரப்புவதும் அப்படி சித்தாந்த கருத்துக்களை சொல்வதுமாக இருந்தால்தான் நாம் வந்து போய் சிக்காமல் இருக்கிறோம். நாம் எப்படி தப்பிச்சு வந்தோம் இங்கே? இப்போ இவர் சொன்ன அத்தனையும் தப்பிச்சு வந்தவங்க நாம், அதை மறந்துடக்கூடாது. சாமியை சொல்லுகிற ஒவ்வொன்றிலையும் தப்பிச்சு வந்து இப்போ போற்றி திருஅகவல் சைவ சித்தாந்தமாக நாம் வந்து கமலவிநாயகர் சத்சங்கத்தில் சிந்திக்கிறோம்னா இதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். பெருமாயை பல சூழ்ந்திருக்கு, எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நீ நில்லு அப்படியே அப்படியே நிறுத்திட்டு வந்திருக்கிறோம் இல்லையா? சுற்றவர் பதைத்தவும் பயன் பதைக்காத என்ன சாமியார், நீ வேணா வந்து பாரு, கேளு, உனக்கும் புரியும் அப்படின்னு சுற்றத்தவருக்கு எடுத்து சொல்லி நாம் இன்னும் அந்த பல்வேறு தடைகளை தாண்டி போய் தான் நாம் வந்திருக்கணும். வந்துட்டேல்ல, இனிமே நீ என்ன செய்யணும்னு சொல்றார். வந்துட்டேல்ல, வந்ததுக்கப்புறம் நீ என்ன சொல்லணும்? தப்பாமே தாம் பிடித்தது சலியா. இனிமே தப்பி விட்டுறக்கூடாது.
இனிமேல் எந்த காரணத்தை முன்னிட்டும் இதை அப்படியே நழுவ விட்டுறக்கூடாது. தவறாமல் கெட்டியா பிடிச்சிக்கோ. பிடித்தது சலியா, சலிப்பில்லாமல் பற்றிக்கொள். தப்பாமே தாம் பிடித்தது சலியா, தழலது கண்ட மெழுகது போல. தழலது கண்ட மெழுகது போலன்னாரு. தழலை காணும் போதே மெழுகு உருகிறோம். தழல்ல கொண்டு போய் வைக்கணுமா? அப்படி தென்னா எண்ணம் முன் தீசேர் மெழுகுப்பாயினாரு. அதுல தீசேர் மெழுகுப்பாயினாரு. இதுல தழலது கண்ட போதே, அப்படி உள்ள நுழைகிற பொழுது சொக்கன அதுல பார்க்கும் போதே உள்ள உருகணும். அப்படி உள்ளமானது உருகி தடலது கண்ட மெழுகது போல தொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்றார் பாரு. இதெல்லாம் நடக்க விட்டுறாத. இதெல்லாம் தாண்டி நீ பிடிச்சிருக்கிற. எங்கேருந்து நீ பிடிச்சிருக்கிற? அம்மாட்ட இருந்து நீ கருவில் வளர்ந்தியே, அதில் எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சு இன்னைக்கு நீ அந்த பேரை பிடிச்சிருக்கிறியே. இது இவ்வளோ தடைகளையும் தாண்டி பிடிச்சிருக்கிறியே. இது சுலபமா? இது எளிதில் நடக்கக்கூடியதா? அப்படி பிடிச்சிட்டியே, அதை இனிமே விட்டுறாத, தவற விட்டுறாத. தப்பாமே தாம் பிடித்தது சலியா, சலித்து போகாமல் வேறு எந்த காரணத்தை பற்றியும் அதை விட்டு விடாமல், தழலது கண்டம் எழுகது போல தொழுது. தொழுதல் இது மெய்யினுடைய வேலை. உளம்புருகி மனதினுடைய வேலை. அழுது உடல் கம்பித்து, அழணும், கண்கள்லேருந்து கண்ணீர் வரணும். அழுது உடல் நடுக்கணும். ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் அரூரா அரூரா என்றே அலறான் இல்லைன்னாரு இல்லையா? அப்படிதானே சொன்னாரு. அலற வேண்டாமாங்கிறார். ஆபத்து இருக்கிற பொழுது சுத்தி வர ஆபத்து சூழ்ந்திருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு வேண்டியவங்களை பார்த்தோன்னா அந்த குழந்தை தாயை அம்மா அப்படின்னு ஒரு கதறிட்டு ஓடுங்க. அந்த மாதிரில நீ கதறிட்டு போகணும். பெருமானே 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 பெருமானே. ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும், எல்லாமே மொழி, மனம், மெய், மொழி எல்லாவற்றிலும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாது எனும். கொடிருன்னா கொரடு. கொரடு பிடிச்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அது திரும்ப விளக்கணும், விடாது. அதே போல பேதை, பேதையின ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டான்னா திரும்ப திரும்ப அதையே சொல்லி கொண்டிருப்பான். அது மாதிரி பிடி. நீ இந்த சிவத்தை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பேதையாவே இரு, பைத்தியமா ஆயிடு. கையில பிடிச்சிக்கோ. கொடிரு என்று சொன்னால் கொடிரு என்பது கொரடு. கொரடை அவளை பிடிச்சா அப்படியே பிடிச்சிடும், கட்டியமா பிடிச்சிடும். கொடிரும் பேதையும் கொண்டது விடாது எனும். அது ரெண்டும் விடாது. படியே ஆகி அந்த வகையில் நீயும் ஆகி, நல் இடையரா அன்பின், இடையரா அன்புனர். அதுதான் நமக்கு அன்பு இருக்கு, கொஞ்சம் இடைப்படுகிறது. சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும், கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப் படையும், வந்திழி கண்ணீர் மழையும் வடிவிற்பொலி திருநீரும், அந்தமிலா திருவேடத்தரசும் எதிர்வந்து அணைய அப்படின்னாரு தெய்வ சேக்கிரார். நேரில் பார்த்து வீடியோவில் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பண்ணுறார். சிந்தை இடையரா அன்பு, அதை இங்கே சொல்லுகிறார். நல் இடையரா அன்பு. இந்த அன்பு இருக்கு பாருங்க, இந்த இடையரா அன்பு நன்மையை பயந்து விடும், வீடு பேரே தந்துடும். நல் இடையரா அன்பு, எந்த விதமான இடையீடும் இல்லாமல் தொடர்ந்து செய்கின்ற அன்பு.
நல் இடையரா அன்பின் பசுமரத்தாணி அறைந்தால் போல கசிவது பெருகி கடலென மருகி அகம் குழைந்து அனுகூலமாய் மெய்விதித்து. எப்படியெல்லாம் மெய்ப்பாடுகள் தோன்ற வேண்டும்? we should become mad. நாம அந்த பைத்தியமாகவே ஆயிடணும். அந்த மாதிரியான ஒரு தன்னை இழத்தல், அதுக்கு தான் பரவசம்னு பேர். அவசமாதல், தன் வசத்தில் இருக்கிற பொழுது இதெல்லாம் நிகழாது. தன் வசத்தில் இருந்தோம்னா நாம் கொஞ்சம் கண்ணில் தண்ணி வந்தால் கூட யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறது, கண்ணில் தண்ணி வருதுன்னு அழறேன்னு பார்ப்பாங்களோ அப்படின்ற ஒரு யோசனை. கொஞ்சம் நம்ம மீறி நமக்கு உடம்பு அந்த செயல்கள் வந்தாலும் மற்றவர்கள் என்ன எண்ணுவார்களோ, ஏதாவது செய்யும், அதெல்லாம் இல்லாமல் இடையரா அன்பின் பசுமரத்தாணி அறைந்தால் போல. இது எப்படி இந்த பசுமரத்தில் ஆணியை அடித்தோம்னா அப்புறம் எடுக்க முடியாது, பிடுங்க முடியாது. அது மாதிரி இந்த சிவத்தின் மேலே அன்பு நம்ம உள்ளத்தில் போய் தச்சிடணும், போய் தச்சு விடணும். யார் பிடுங்கினாலும் ஆணியை பிடுங்க முடியாது. யார் வந்தாலும், அது கூட இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, இதுதான் பசுமரத்தை ஆணி போல் அரைஞ்சாச்சே. இது யாராலையும் அதை பேர்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த அன்பானது பெருகி போய் உள்ள பசுமரத்தாணி அறைந்தாற் போல கசிவது பெருகி. உள்ளமானது கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பித்து, கசிவது பெருகி. முதல்ல கசியணும், அதுக்கப்புறம் அது பெருகும். முதல்ல கசிய ஆரம்பிக்கிற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் கசியறதே தெரியாது. முதல்ல காதலாகி கசிந்து, அப்படிதானே சொல்றாரு. கசிஞ்சா தான் வெளியில உடனே அந்த கண்ணீர் பெருகி வரும், மல்குதல். அதுக்கப்புறம் பானையில் பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னா வெளியில் கசியும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துளைகள் வழியாக வெளியில் கசியும். அதுபோல் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பித்து பெருக ஆரம்பிக்கும். கசிவது பெருகி, கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து கொண்டு இருந்தது, இப்பொழுது பெருக்கெடுத்த ஆரம்பித்தது. கசிவது பெருகி, கசிஞ்சது இப்போ கடலென மருகினார். கடல் போல பெருக்கெடுத்து சுடன்று அகம் குழைந்து அனுகூலமாய். இந்த உள்ளமானது குழைந்து அது அனுகூலமாக இருக்கும். நமக்கு பெரிய எதிரிடையே நம்முடைய மனம்தான். நாம் கொஞ்சம் உள்ள உருகி நிற்கிற நேரத்தில் அது டக்குன்னு வேறு பக்கம் எடுத்துகிட்டு போயிடும், நம்முடைய எண்ணங்களை வேறு பக்கம் தள்ளிடும். அது இல்லாமல் அகமானது குழைந்து அனுகூலமாய். அனுகூலம் என்று சொன்னால் சார்புடையதாய், சார்ந்து நிற்பதாய், நமக்கு சகாயம் செய்வதாய், அதுதான் அனுகூலம். அவர் நமக்கு ரொம்ப அனுகூலங்கன்னா நமக்கு சகாயம் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம். அகம் குழைந்து, அகமானது அனுகூலமாக நிற்க வேண்டும். நமக்கு மிகப்பெரிய எதிரிய இந்த அகம்தான். அது குழையாமல் கடுமையாக நிற்கிறதுனால தான் நமக்கு அனுகூலமாக இல்லை. அது குழைந்து நிற்கிற பொழுது அகம் குழைந்து அனுகூலமாய் மெய் விதிர்த்து. மேனியானது நடுங்கி, மெய்தான் விதிர்க்க சொல்றாரு திருச்சதகத்தில். சகம்பே என்று தம்மை சிரிப்ப ஆடியும் அலறியும் பாடியும் தொழுதும் எத்தி கொடிரும் பேதையும் கொண்டது விடாதது போல அதையே திரும்ப திரும்ப பேசுறது. இப்படி பார்த்த உடனே என்ன வீட்டுக்காரு பைத்தியம் முடிச்சிச்சா, என்ன லூஸ் மாதிரி இருக்கிற அந்த ஆள். சாமி கும்பிட வேண்டியதா? இப்போ நாங்களாம் சாமி கும்பிடலையா? நாங்களாம் எப்படி கும்பிட்ற சாமி? இவரு எப்போ பார்த்தாலும் சாமி, எப்போ பார்த்தாலும் பூஜை, எப்போ பார்த்தாலும் சிவன். இவர்கிட்ட போய் பேச ஆரம்பித்தாலே நமச்சிவாயங்கிறாரு. பார்த்து சொல்லுமா,
ஏன்னா இவருக்கு தான் ரொம்ப பக்தி இருக்கிறதான்னு சொல்லி பேய் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கிறான் அந்த ஆள் அப்படின்னு சிரிக்கிறாங்களாம். சகம் பேய் என்று தம்மை சிரிப்ப. இந்த சகத்தவர்கள் இந்த விஷயத்துல பாராட்டு தெரிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. சகத்தவர்கள் இந்த உலகத்தவர்கள், சகம் என்றால் இந்த உலகத்தவர்கள், அவர்கள் எல்லாம் நமக்கு பாராட்டு தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்காம அவர்கள் எல்லாம் பேய் என்று சொல்லுவார்களாம். இந்த பேய் மாதிரி இந்த நேரத்துக்கு வர்றாரு, 11 மணிக்கு வர்றான் அந்த ஆள். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சான் முடியும் போது, அதனால் 11 மணிக்கு வருதா, நேரங்காலம் இல்லாமல் காலையில் எழுந்திரிச்ச ஒன்று திரும்பவும் போகிறார் அப்படின்னு. இன்னும் பேய்கை பிடிச்சிச்சா, பேய் பிடிச்சது ஓட்டுமா, இது பேய் பிடிச்சிருக்கு ஓட்டுமா வர அவருக்கு, சாமி பேய் பிடிச்சிருக்குது ஓட்டு. சகம் பேய் என்று தம்மை சிரிப்ப. அதுக்காக நீ கொஞ்சம் கூட வெக்கப்படாதேன்றார். நானது ஒழிந்து, நானது ஒழிந்து என்ன வேணா பேசட்டும், இன்னொன்று என்ன தெரியுமா, உனக்கு அது கிரெடிட்டு அப்படின்னாரு. உனக்கு அது பாராட்டு. உன்னை பேய் மாதிரி திரியிறான்னு சொல்றாங்களா, அப்போ அது உனக்கு பாராட்டு. அப்படித்தானே? ஒருத்தர் திரைப்படத்தில் வில்லனா நடித்தார். வில்லன்னாலும் கடுமையான வில்லன், அவ்வளவு கடூரமாக நடித்தார். அந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அவ்வளோ துன்பம் இல்லை, அவ்வளோ துன்பங்களை கொடுக்குறார். கண்ணு கடூரமாக நடந்துக்கிறார், கொடூரமாக நடந்துக்கிறார். அப்படி ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்கு அந்த நடிகரும் வந்திருந்தார். அது ஒரு ஸ்பெஷல் ஷோ சார். அந்த நடிகர் வந்திருக்கிறார். அந்த படம் முடிஞ்சு போன உடனே ரசிகர் எல்லாம் டேய் கபர்றா அப்படின்ட்டு பார்த்து ஒருத்தர் செருப்பை தூக்கி விட்டு எறிஞ்சான். செருப்பை தூக்கி விட்டு எறிஞ்சான். அவர் உடனே இந்த செருப்பு எடுத்து, இதுதான் எனக்கு கிடைத்த பரிசுகளிலேயே மிகப்பெரிய பரிசுன்னு சொன்னார். ஏன்னா வெளியில வந்தும் கூட இவர் செய்த அந்த வில்லத்தனத்தின் மேல வெறுப்பு குறையலன்னா இவர் ஒழுங்கா செஞ்சிருக்காரு வில்லத்தனத்தின் அர்த்தம். சாமி கும்பிடும் போது இவர் பைத்தியம் மாதிரி இருந்திருக்கிறத பார்த்து இவர் பைத்தியம்னு சொன்னா அப்ப ஒழுங்கா சாமி கும்பிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஆமா, இப்ப இது இதுதான் நமக்கு சரியான அங்கீகாரம். வேற யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நம்மளை பிடிக்காதவன் சொல்றது தான் நமக்கு அங்கீகாரம். நமக்கு பிடிச்சவங்க 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. பிடிக்காதவன் என்ன சொல்றான் அதைத்தான் பார்க்கணும். சகம் பேய் என்று தம்மை சிரிப்ப. நானது ஒழிந்து நாடவர் பழித்துரை. வெட்கத்தை நீக்கிக் கொண்டு இந்த உலகத்தவர்கள் எல்லாம் பழித்து உரைக்கின்ற இந்த உரைகளையே பூணதுவாக, பூணதுவாகன்னா அதையே அணிகலனாக கொள்ளுதல். எப்படி அவர் செருப்பை விட்டது அதுதான் தனக்கு கிடைத்த பரிசாக எடுத்துக்கொண்டாரோ அதுபோல அணிகலனாக கொள்ளுதல். நானது ஒழிந்து நாடவர் பழித்துரை. நாட்டில் இருக்கிறவர்களெல்லாம் பழித்து உரைக்கின்ற உரையை பூணதுவாக, அதையே தான் அணிகின்ற அணிகலனாக, கோணுதல் இன்றி கொஞ்சம் கூட மனம் கோணாமல். நானது ஒழிந்து நாடவர் பழித்துரை பூணதுவாக கோணுதல் இன்றி சதுர் இழந்து. சதுர் இழந்துன்னார். சதுர் என்று சொன்னால் சதுரப்பாடு, சதுரப்பாடு என்று சொன்னால் சாமர்த்தியம். தன்னுடைய சாமர்த்தியமாக எதையும் கருதாது, தன்முனைப்பு இல்லாதுன்னு அர்த்தம். சதுர் இழந்து. நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், இது என்னால் முடிந்தது, இது என்னால் முடிந்தது என்று சொல்லாமல் அந்த சதுரை இழந்து எதற்கும் தன்னை உரிமை பாராட்டி கொள்ளாது இருத்தல், அது ரொம்ப முக்கியங்கிறது. எந்த ஒரு விஷயத்திற்கும் தன்னை உரிமை பாராட்டி கொள்ளாது இருத்தல், சதுர் இழந்து. உங்களால் இல்லை முடியுமா அப்படின்னு கேட்டா, இல்லைங்க நான் இல்லை, இன்னொருத்தர் வந்தாலும் செஞ்சிருவார். சதுர் இழந்து. அரிமால் கொண்டு சாரும். அரிமால் கொண்டு சாரும்னார். மயக்கத்தில் இருப்பார்கள், ஆனால் அறிவு கலந்த மயக்கம், அதுதான் அறிவு மால்னர். இப்போ
ஒரு மால் என்று சொல்லுகிற பொழுது மயக்கம் என்று சொல்லுவோம். மயக்கம் என்று சொல்லுகிற பொழுது இப்பொழுது உதாரணமாக ஒருவரை தன்னுடைய நண்பரை ரொம்ப நம்பிட்டார் ஒருத்தர். யார் என்ன சொன்னாலும் கேட்கறதில்லை. அவர் சொன்னது தான் சட்டம், அவர் சொன்னது தான் நியாயம்னு அந்த மால் கொண்டு நண்பர் சொல்லுவதையே கேட்டுக்கொண்டு, ஆனால் அது அறியாமையின்பால் வருகிற மால் மயக்கம். ஆனால் இங்கே அறிவு தெளிவானதினாலே வருகிற மயக்கம் அறிமால். அந்த அறிமால் என்று சொல்லுவதை தெளிவாக சொல்லுகிறார். திரும்பவும் ஏதோ மயக்கம் வைந்து பைத்தியம் பிடிச்சிருக்கு, பித்து பிடித்தவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய அறிவானது தெள்ளத் தெளிவாக இருக்கும். அறிவு தெள்ளத் தெளிவாக இருக்கும். எது உண்மை, எது பொய், எது அசல், எது நகல், எது இருள், எது ஒளி என்கிற தெள்ளத் தெளிவு இருக்கும். அதுதான் அறிமால். இப்போ அருளாளர்கள் எல்லாம் சிவ நினைவாகவே இருப்பார்கள். அவர்கள் சிவனை நினைந்தே பாடுவார்கள், ஆடுவார்கள். ஆனால் அறிவு தெளிவாக இருக்கும். சதுர்கிழந்து அறிமால் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக. கதி என்று சொன்னால் வீடு பேர். கதியது பரம அதிசயமாக. இந்த வீடு பேரை மிகப்பெரிய அதிசயமாக, மிகப்பெரிய அதிசயமாக கற்றா மனம் என கதறியும் பதறியும். இந்த மனதிலே அந்த சிவத்தை நினைந்து அதிலே கரைந்து அதிலே தான் கொண்ட பித்தை இந்த உலகத்தவர்கள் பழித்து பேசும்படியாகவும் அதிலே தோய்ந்து அந்த படிப்புரையை தனக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டாகவும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே அறிவானது தெளிவாக இருந்த பொழுதும் கற்றா மனம் என கதறியும் பதறியும். மனம் என்று சொல்லுகிற பொழுது, கற்றா என்று சொல்லுகிற பொழுது புதிதாக கன்று ஈன்ற பசு, அந்த பசுவினுடைய மனம் போல கதறியும் பதறியும். அப்ப மனம் வெளி மெய்ப்பாடுகள் இத்தனை இருந்தாலும் போதாது, உள்ளமானது இறைவனிடம் எதையும் எதிர்பார்க்காத நிலையிலே விளங்க வேண்டும். அதுக்கு தான் இந்த கற்றாவின் மனம் போல என்று சொல்லுகிறார். கற்றா என்று சொல்லுகிற பொழுது பசு தன்னுடைய புதிதாக ஈன்ற கன்றுக்குட்டியின் மேல் தான் கொண்ட அன்பின் காரணமாக அதற்கு பால் ஊட்டுமே தவிர கன்றிடமிருந்து எதையும் எதிர்பாராமல் அந்த பசுவானது கன்றுக்கு செய்வது போல நீயும் சிவத்திடமிருந்து எதையும் எதிர்பாராத நிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். அது வீடு பேராக இருந்தாலும் அது வேண்டாம் என்று சொல்லுகிற நிலையிலே வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அதுக்கு தான் கற்றாவின் மனம் போல கதறியும் பதறியும். கற்றா போல கதறியும் பதறியும்னு சொல்லலை. கதறதும் பதறதும் மெய்ப்பாடுகள். ஆனால் உள்ளம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த மனம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மனமானது கற்றாவின் மனம் போல இருக்க வேண்டும். புதிதாக கன்று ஈன்ற பசுவினுடைய மனம் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறு இருக்க வேண்டும். கற்றாவின் மனம் போல, கற்றாவின் மனம் என என்றால் கற்றாவினுடைய மனத்தை சொல்லுகிறார். கதறுதலும் பதறுதலும் நாம பார்த்தால் தெரியும் வெளிப்படையாக. ஆனால் மனம் எப்படி இருக்கிறதுன்னு எப்படி தெரியும்? ஆனால் மனத்தையும் சொல்லுகிறார். புதிதாக கன்று ஈன்ற பசு தன்னுடைய கன்றுக்காக எதையும் எதிர்பாராமல் அந்த கன்றை போற்றுகிற தன்மை போல சிவத்திடம் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செலுத்துகிற தன்மையிலே மனத்தை வைத்துக் கொள்ளு. கற்றாவின் மனம் என கதறியும் பதறியும். அடுத்தது ஒன்று ரொம்ப முக்கியம் சொன்னார். மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஏக தெய்வ வழிபாடு சைவ நெறியிலே நிற்கிற பொழுது, சைவ சித்தாந்த கொள்கையிலே உறுதிபட நிற்கிற பொழுது அந்த சிவத்தை தவிர வேறு பொருளை நினையாதிருத்தல். சிவமூர்த்தங்களாக சிவத்தையும் முருகனையும் நினைப்பது சிவனையே நினைத்தலுக்குத்தான் சமம். எனவே சிவமூர்த்தங்களிலே
பேதம், சிவபேதம், மூர்த்தி பேதம் இருக்கலாம், ஆனால் சிவனிடம் பேதம் இல்லை. எனவே சிவனை தவிர சிவநெறியில் சித்தாந்த நெறி, சிவநெறி என்று சொல்லக்கூடிய அந்த நெறியை தவிர வேறு எந்நெறி நிற்கின்ற கடவுளையும் மனதிலேயும் நினைத்து விடக்கூடாது. இப்போ அது ரொம்ப நமக்கு முக்கியம். இப்போ நாம் ஒரு இறைவனை வழிபாடு செய்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது அந்த கடவுள் அதுவும் சாமி தானே, அதுவும் கடவுள் தானே என்று எண்ணி விடாமல் வேறொரு மற்றொரு தெய்வம் நனவிலும் நினையாதில்ல, கனவிலும் நினையாது, கனவுல கூட நினைக்கக்கூடாது அப்படிங்கிற சிவத்தை தவிர கனவிலும் நினையாது. இப்படி இருந்தால் என்ன ஆகும்னாரு, அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து, இவ்வளோ தடையும் தாண்டி இவ்வளோ தூரம் ஊர் பழிப்பையெல்லாம் தூர போட்டு இப்போ மனமானது கற்றாவின் மனம் போல கசிந்து உருகி நிற்கிற அந்த காலகட்டத்தில் அருவரத்து ஒருவன், அரிய மேலான எண்ணுதற்கும் அடைதற்கும் அரிதான இறைவன் என்ன சொல்லுவான், அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை. இப்பொழுதுதான் வருவான். இந்த குருவானவர் எப்பொழுது வருகிறார் என்று சொல்லுகிற பொழுது, குரு பரன், மேலான குரு, சிவமே குருவாக வருவதனாலே குருபரன் என்று குறிப்பிடுகின்றார். இது வரைக்கும் சாமி குறிப்பிடுவது தனக்கு நடந்ததை சொல்லுவதாக நாம் கருதிவிடாமல் பொதுவாக அடியார்கள் இவ்வளவு தூரம் பக்குவப்பட்டு வருகிற பொழுது அவர்களுக்கு குருவாக சிவபெருமான் வருகிறார். அவன் மேலிருந்து கீழே இறங்கி வந்து விடுகிறான். அருவரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரன். குரு என்பது தமிழ் சொல்லு, ரொம்ப பேர் வடமொழி சொல்லுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. குருசில் என்று சொல்லுவதிலிருந்து குரு என்று வந்தது. அதில் குருபரன், மற்ற சொற்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் குறவன், குறவன் எல்லாம் அதில் வந்தது தான். முதற்குறவர், சைவ சந்தான குறவர் என்று சொல்லுவதெல்லாம் வந்தது. எனவே குருவரனாகி அருளிய பெருமையை அவன் வந்து உனக்கு மிகப்பெரிய அந்த பெருமையை அருளுகின்றான், உபதேசம் செய்கின்றான். அதனை இவர் மானுடர் தானே, இவர் மண்ணுலகிலே நம்மை போன்ற ஒருவர் தானே என்று சிறுமை என்று இகழாதே, சிறுமை என்று இகழாதே, அதனை மிக எளிதாக நமக்கு கிடைத்து விட்டது என்று கருதி விடாதே, மிக எளிதாக வந்து விட்டது என்று கருதி விடாதே. திருவடி இணையை, அப்படி வந்த குருநாதருடைய 2 திருவடிகளையும் பிரிவினை அறியா நிழலது போல. எங்கேயாவது நிழல் அந்த தன்னுடைய பொருளை விட்டு நகருமா? பொருள் இருந்தால் நிழல் இருக்கும். இப்போ பொருள், ஒரு கோல் நட்டு வைக்கிறோம், கிழக்கு பக்கம் சூரியன் உதிக்கிறது, மேற்கு பக்கம் நிழல் இருக்கும். சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கு வந்தால் நிழல் மேற்கு பக்கம் வந்துடும், இந்த பக்கம் வந்துடும், கிழக்கு பக்கம் வந்துடும். இப்படி நிழல் பிரியாது. அது கிழக்கு மேற்கு என்று மாறினாலும் நிழலும் கிழக்கு மேற்கு என்று மாறி விடாது இருப்பது போல குருநாதர் வந்த பிறகு அவருடைய திருவடிகளை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். பிரிவினை அறியா நிழலது போல முன்பின்னாகி, முன்பின்னாகி என்று சொன்னால் எந்த காலகட்டத்திலே குருநாதருக்கு முன்னாலே போக வேண்டுமோ அப்பொழுது முன்னாலே போய், எந்த காலகட்டத்திலே குருநாதருக்கு பின்னால போக வேண்டுமோ அந்த காலகட்டத்திலே பின்னால போகணும். இருளிலே செல்லுகிற பொழுது விளக்கை ஏந்தி கொண்டு குருநாதருக்கு முன்னால போகணும். பகலிலே அவர் சொல்லுகிற பொழுது, உபதேசம் செய்ய சொல்லுகிற பொழுது அவருக்கு பின்னால போகணும். அதான் முன்பின் ஆகினார் இல்லையா? சில குருநாதருக்கு சீடன் கூப்பிட்டா தான் வருவான், எங்க இருக்கான்னு தெரியாது. ஏன்பா அவன் எங்கப்பா போனான் நம்மளை கேட்பாரு, யாருங்க நம்ம சீடன் தான் அப்படின்பாரு. அந்த மாதிரி இல்லாமல் முன்பின்னாகி, முன்னே இருக்க வேண்டிய நிலையிலேயும் பின்னே இருக்க வேண்டிய நிலையிலும் முன்பின்னாகி, முனியாது, கொஞ்சம் கூட வெறுப்பு இல்லாமல். ஏன்னா குருநாதர் கூட இருக்கிற பொழுது அந்த குருநாதர் எப்படி கிடைத்தார், எந்த தடைகளை எல்லாம் தாண்டி கிடைத்தார், எத்தனை பெரிய இக்கட்டுகளை எல்லாம் தாண்டி கிடைத்த அந்த குருநாதரை, அதனுடைய பெருமையை நினைந்து சிறுமை என்று இகழாதே, அதனை பிரியாது தொடர்ந்து இருந்து அதனை முன்பின் ஆகி வேறாது சற்றும் சலியாது
அத்திசை என்பு நைந்து உருகி. ஒருவேளை குருநாதர் பிரியுமானால் அவர் திசையை நோக்கி என்பு நைந்து நெருகி, என்பெல்லாம் நைந்து உருகுமாறு உருகி, நெக்கு நெக்கு ஏங்கி, நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஏங்கி, இப்படி இந்த பிறப்பை பயனுள்ள பிறப்பாக செய்து விட்டாரே, இந்த பிறப்பு உண்மை பிறப்பாயிற்றே என்று நைந்து நைந்து நெக்கு நெக்கு உருகி, அன்பெனும் ஆறு கரையது புரள நன்புலன் ஒன்றி நாத என்றற்றி. இனிமே புரிந்து கொள்ள வேண்டும், இது வரைக்கும் நாம் பல தடைகளை கடந்து நாம் சிவத்தை மனதிலே வைத்து பூஜித்தது இப்பொழுது உருவம் கொண்டு வந்து விட்டது, நமக்காகவே உருவம் எடுத்து வந்து விட்டது. இனி இதுதான் சிவம் என்று உணர்ந்து அதனை நாத என்று அரற்றி எல்லா புலன்களையும் ஒன்றி நிற்குமாறு செய்து நாத என்று அரற்றி உரை தடுமாறி ரோமம் சிலிர்ப்ப, வார்த்தைகள் சரியாக வராமல் குடரும்படியாக ரோமம் சிலிர்ப்ப, கரமலர் முட்டித்து இருதயம் மலர. ஒரு மலர் குவியணும், ஒரு மலர் விரியணும். கரமலர் முட்டிக்கணும், இருதயம் மலரணும் இல்லையா? ஒரே நேரத்திலேயே இந்த தாமரையானது கரமலர்கள் முட்டித்து இருதயம் மலர, கரமலர் முட்டித்து இருதயம் மலர, கண்களி கூற, கண்களிலே களிப்பு மிக, குருநாதரை நினைந்து இதை சிவமே வடிவமாக வந்து விட்டது, இது சிவம்தான் என நினைந்து நினைந்து நெக்கு நெக்கு ஏங்கி ரோமம் சிலிர்ப்ப, கரமலர் முட்டித்து உரை தடுமாறி இருதயம் மலர, கண் களி கூற, கண்களிலே களிப்பு மிக, அதனால நீர் துளிர்க்க கண்களிலே, கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை, கொஞ்சமும் குறைவுபடாத அன்பினை, சாயா அன்பு, கெடாத அன்பு, அந்த அன்பினை சிவபெருமான் இந்த குருவுக்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு சற்றும் கெடாதபடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிவமாக வந்த குருநாதர் சீடனுடைய பக்குவத்தை வளர்த்து வளர்த்து அவனை அந்த முத்தி நிலைக்கு உரியதாகவும் தன்னுடைய பேர் ஆனந்தத்திற்கு உரியவனாகவும் வளர்த்து வருகின்றான். இப்படி இத்தனை தடைகளையும் கடந்து தன்னை சிந்திக்குமாறு செய்தது மட்டுமல்லாமல், தன்னை யாரென்று காட்டிக்கொண்டது மட்டுமல்லாமல், குருவாக வந்ததும் அல்லாமல், குருவாக வந்து அன்பை தடைக்கு செய்ததும் அல்லாமல், பேரானந்தத்தை தருவதற்காக போற்றி பாதுகாத்து வருகின்ற அந்த பரம்பொருளுக்கு வணக்கம் போற்றி என்று தொடங்குகிறார். இங்கே தான் அந்த போற்றி தொடங்குகிறது, இதிலிருந்து போற்றி தொடங்குது. அந்த முதல் போற்றிக்கு இவ்வளவு வரி, முதல் போற்றி சொல்லுவதற்கு கிட்டத்தட்ட 87 வரிகள். 87வது வரியில தான் முதல் போற்றி, அப்புறம் தொடர்ந்து போற்றி வருகிறது. சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தாயே போல இல்லையா? இதுக்கு குழந்தைக்கு தாய்கிட்ட கேட்கறதுக்கு தெரியாது. எனக்கு பசிக்குது, எனக்கு வயிற்று வலிக்குது, எனக்கு தூக்கம் வருது, இதெல்லாம் தெரியாது. அதுக்கு தாய் ஒன்றா பார்த்து பார்த்து செய்வது போல இப்பொழுது சதுரது இழந்து தன்முனைப்பை இழந்து நீ என்ன செய்கிறியோ அதுதான் என்று சீடரானவன் குருவிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்து குருநாதராக பார்த்து அந்த பேரானந்தத்திற்குரிய நிலையிலே பக்குவப்படுத்தி கொண்டே வருகிற அந்த கருணையை எந்த கருணைக்கு ஈடாக சொல்லலாம் என்றால் தாயினுடைய கருணைக்குத்தான் ஈடாக சொல்ல முடியும். எனவே தாயே ஆகி வளர்த்தனை, தாயே ஆகி வளர்த்தனை, தாயும் ஆனவனாக நின்று இந்த கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவம் இல்லாத காலத்தும் அந்த பக்குவத்தை வளர்த்து வந்த பெருமானே உனக்கு வணக்கம் என்று சொல்லி அந்த பகுதியை தொடங்குகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த பகுதி வரைக்கும் நாம் நிறைவு செய்கின்றோம். தொடர்ந்து மெய்தரு வேதியன் ஆகி வினைகெட கைதர வல்ல கடவுள் போற்றி, ஆடக மதுரை அரசையே போற்றி என்று தொடர்ந்து போற்றி சொல்லுகிறார். இத்தனை அற்புதமான போற்றிகள், இதெல்லாம் காது குளிர கேட்கணும். இந்த போற்றிகள் இது நமக்காக சொல்லி இருக்கிறார். எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த போற்றிகளை சொல்லலாம்.
அதனை அடுத்த வாரம் வருகின்ற வியாழக்கிழமை நாம் மீண்டும் இங்கே சந்தித்து இந்த போற்றி திரகவலை தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். அடியேன் எழுதிய திருவாசக புத்தகம் குறிப்புரையோடு இங்கே இருக்கிறது. வேணுங்கிற அன்பர்கள் அதனை பெற்றுக்கொள்ளலாம். நான் எழுதிய நூல்களும் இருக்கின்றன. அடியேன் பேசிய குறுந்தகடுகள், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் பாடல்கள் முழுவதும் விளக்கம் சொல்லியிருக்கக்கூடிய யூஎஸ்பி இருக்கிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் ராஜாங்க சமயம் அற்புதமான நூல். ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சைவ சித்தாந்தத்தினுடைய பெருமை எடுத்து சொல்வதற்கு அதை தரணும், ஒவ்வொருவருக்கும் தரணும், ஒவ்வொருவரும் அதை படிக்கணும். அதே போல் ஆறுமுக சிவன் நூல் எழுதியிருக்க இந்த நூல்களை ஞானத்திரள் பத்திரிகைக்கு நீங்கள் சந்தாதாரராக வேண்டும், மற்றவர்களையும் ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் வருகிற வியாழக்கிழமை நாம் சந்திப்போம். ஒரு அறிவிப்பு, நம்முடைய கந்த சஷ்டியை முன்னிட்டு 6 நாட்கள் இங்கே கந்தர் அனுபூதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அது 13ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரைக்கும் 6 நாட்கள் அந்த சிந்தனை தொடர் இருக்கிறது. அன்பர்கள் எல்லோரும் மற்றவர்களுக்கும் சொல்லி பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே இதனை நிறைவு செய்யும் முகமாக 6 எழுத்தை 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.